பாவலன், 2026 தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்குமா மகளிர் உரிமை தொகை? விடுபட்டோருக்கும் மகளிர் தொகை அளிக்க தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்று தான் அந்த மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஏறக்கூடிய தமிழ்நாடு வாக்காளர்களில் சரிபாதி பெண்களுடைய வாக்கு தான் அதிகம். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையில் 1,15,00,000 பேர் ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 50 லட்சம் பெண்கள் திமுகவிற்கு வாக்களித்தாலே போதும் மிக எளிதாக இந்த வெற்றியை அடையக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த வயிற்றெரிச்சல் தான் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட அந்த அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. இந்த 50 லட்சம் பேருக்கு வீட்லேயுமே குடிகாரர்கள் இருக்காங்களே, அப்ப எப்படி வாக்கு போட்டுருவாங்க? குடிகாரங்க இருக்காங்க. இல்ல பணக்காரங்க வீட்லயும் குடிகாரன் இருக்கான், நடுத்தர வர்க்கத்துல அது பிரச்சனை இல்ல, ஏழை வீட்டுல குடிகாரன் இருக்கான். மதுப்பிரியர் அது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அது ஒரு பெரிய அந்த குடும்ப செலவுக்கு, அந்த பெண்கள் தங்களுடைய செலவுகளுக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு பெருந்தொகையாக தான் இருக்குது. எப்போதுமே எந்த மாநிலத்திலும் சரி, இந்தியா போன்ற வளர்ந்து பொருளாதாரத்தில் வளரக்கூடிய நாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே வளர்ச்சி திட்டம் அப்படின்ற அடிப்படையில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் நலத்திட்டங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் இப்போ தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த ராஜஸ்தான் தேர்தலில் அவங்க இதை எல்லா மாநிலங்களையும் ஏன்னா இந்த திட்டம் ஒரு சக்சஸ் ஃபார்முலா. தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவிற்கு சொல்லி முடிச்சுக்கிறேன், மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றது ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமா இருக்கனால அண்டை மாநிலங்கள்ல தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. எதுக்கு வெற்றிகரமா இருக்கு? தேர்தலில் வெற்றி பெறதுக்கா இல்ல மகளிருடைய அந்த நிலையை உயர்த்துறதுல வெற்றிகரமா இருக்கா? இல்ல, இது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான திட்டம் அப்படின்னு நம்ம சுருக்க கூடாது. ஆனா இந்த திட்டம் தேர்தல் வெற்றிக்கு கை கொடுக்கும். ஏன்னா அந்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொகை. அந்த உரிமை தொகை எங்க இருக்கு? உரிமை தொகைக்கான நிதி, உரிமை தொகைக்கான நிதி எங்க இருந்து வருது? எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவங்களுக்கு மணிக்கணக்கில் பேசுனீங்க, பேச விடுங்க. தொடங்கும் போதே மணிக்கணக்கில் நீங்க பேசுனீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பேசுனதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியும். கேட்டுட்டு தான் இருந்தேன், பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அதாவதுங்க, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடியவர்கள் அந்த பெண்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். அண்ணா அக்னீஸ்வரன் வீட்டிலேருந்து கூட அந்த தொகையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் சார்ந்த அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே போன்று மகளிருக்கு இலவச பேருந்து எல்லா பெண்களும் அதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் எதுக்கு நடக்குது? மகளிர் உரிமை தொகை இப்போ 4 ஆண்டுகள் முடிந்த பிறகு எதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க? தேவைப்படுது. ரிலாக்சேஷனோட எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதற்கான நிதி தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கு போய் தான திட்டத்தை விரிவாக்கம் பண்றாங்க. சோமு சார் சொல்றாரு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியல. இது ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, எல்லா துறைகளுக்கும் பட்டியலிடுறாரு. கேட்டா தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை. ஆனால் இந்த நிதி எங்க இருந்து வருது அப்படின்னு அரசு சொல்லுது. ஆமா, தமிழ்நாட்டிற்கு நிதி வரக்கூடிய ரூட் தமிழ்நாட்டிற்கு நிதி இல்ல. கடந்த ஒன்றிய அரசு போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வஞ்சிக்கப்பட்டது. அதையும் சொல்றாரு. தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி கொடுக்கல. எப்படி நடைமுறைப்படுத்த போறாரு முதலமைச்சர் அப்படின்னு தான் கேள்வி. நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க போய் தானே முகாம் நடத்துறாங்க. ஒரு பக்கம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டமும் போய் முகாம் சந்திச்சு நேரடியா பெண்கள்கிட்ட விண்ணப்பம் வாங்குறாங்க. ஏற்கனவே விண்ணப்பித்த பெண்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்கள்ட்ட வாங்குறாங்க. அடுத்து புதிய குடும்ப அட்டைதாரர்கிட்ட கேட்டிருக்காங்க. நிராகரிச்சீங்க, இப்ப ஏன் கொடுக்குறீங்க? அதை இருங்க, இல்ல அது ஒண்ணே சொல்லுங்க. சரிங்க, விண்ணப்பத்துல அந்த குறைபாடு இருக்கலாம். இப்ப புதுசா ரேஷன் கார்டு பஞ்சிருக்காங்கல்ல, 4 வருஷம் கழிச்சா சார் குறைபாடுகளை புதிய வாக்காளர்கள் உருவாகிற மாதிரி புதிய பயனாளர்கள் ஏன் உருவாக மாட்டாங்க? இல்ல, விண்ணப்பிச்சாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி விண்ணப்பித்து விட்டார்கள். 4 வருடமா கொடுக்கப்பட்டு இருக்கு, இல்ல 3 வருடமா கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த விடுபட்டவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து தொடங்குறாங்க அப்படின்னா எதனால அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க?
ஆமாங்க, ஒரு விண்ணப்பம் நீங்க வந்து ஒரு கல்லூரியில் போய் சேர்றீங்க, உங்க விண்ணப்பத்தில் குறைபாடு இருக்கு, உங்களை கூப்பிட்டு அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? எந்த இடத்துலையுமே ஒரு விண்ணப்பிக்கும் போது, ரெண்டாவது இந்த விண்ணப்பத்தில் இந்த திட்டம் என்பது சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு. ஆனா அன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய வசதி படைத்த எல்லா பெண்களுமே அதை இப்ப பதிவு என்ன பண்ணாங்க. ரிலாக்சேஷன்லாம் கொடுத்திருக்காங்க எல்லாமே சார்? பதிவு பண்ணாங்க. ஒரு இப்ப- காலத்துல இப்ப இதுல கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கு. ஒரு எதுக்கு அந்த சமயத்துல ரிலாக்சேஷன்? ஒரு சமயத்துல இந்த ஆதரவு இந்த விதவை பென்ஷன் கொடுத்தாங்களா, அரசு கொடுத்தது இல்லையா? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா Old age பணக்கார pension. வீட்டு பெண்கள் வாங்கினாங்க. ம். வீட்டுல வந்து 3 பேர் 4 பேர் வந்து மாத வருமானம் பெறக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாங்கினாங்க. அப்புறம் இது அரசு கண்டுபிடிச்சு தான் ஆதரவற்ற விதவைக்கு கொடுக்குன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே வந்து இந்த விதவை பென்ஷன் வாங்கிட்டு இருந்த ஸ்கீம்ல தடை பண்ணி யார் வீட்டில் ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுபோல தான் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எல்லோருமே விண்ணப்பிச்சாங்க. வசதி படைத்தவர்கள் விண்ணப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிராகரிச்சுட்டு இப்ப வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்குறீங்க. இல்ல புதிய ரேஷன் அட்டை புதுசா சார், புதிய பதிஞ்சிருக்காங்கல்ல, ரேஷன் அட்டை புதுசா சொல்றீங்களா? பதிஞ்சிருக்காங்கல்ல, ஒரு புதிய- குடும்பம் இருங்க. இப்போ முதலமைச்சர் சொன்ன விஷயங்கள்ல புதிய ரேஷன் அட்டையில வந்தவங்களுக்கு தான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரா? ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காரா? அதை மட்டும் புதிய சொல்லுங்க. பயனாளிகளை கண்டறியப்பட்டு அவர்கள்ட்ட இருந்து நேரடியா புதிய விண்ணப்பம் வாங்குறாங்க. பயனாளிகள் பழைய ரேஷன் கார்டுல இருந்தவங்களா, புது ரேஷன் கார்டான்னு கேக்குறேன் சார். இப்ப உருவானவங்களா? இப்ப இப்ப 18 வயது இப்போ தாண்டி புதிய ரேஷன் கார்டு எங்க தனித்தனி குடும்பமாகாதா? தனித்தனியா திருமணம் அவங்களுக்கு தான் பண்ணி தனியா கொடுக்குறாங்களா? குடும்பம் உருவாகாதா? அப்படிதான் கொடுக்குறாங்க. என்னது? அப்படிதான் ஆமா, அப்படிதான் கொடுக்குறாங்க. அறிவிப்பை பாருங்க. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை பாருங்க. புதிய குடும்ப அட்டைதாரருக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து நாங்க வந்து வாங்குறோம்ன்றாங்க. அந்த குடும்பத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏழை எளிய சமூகத்தை சேர்ந்த சாமானிய மக்கள் இருந்து அந்த பெண்கள் இருந்து வாங்குறதுக்கான ஒரு திட்டம். இது மகத்தான திட்டங்க, வெற்றிகரமான திட்டங்க. இந்த திட்டம் ஆளுகின்ற அரசுக்கு, திமுக கூட்டணிக்கு இந்த 2026ல வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திரு எடப்பாடி அவர்கள் தான் இந்த திட்டம் வந்து இருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கறத அவர்கிட்ட பேசிட்டு 1500 ரூபாய் வாங்குறாரு, அது கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பேசிடுறேன். இப்போ இதுக்கான நிதி டாஸ்மாக் வருமானத்துல தான் வருது. இந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் அங்கிருந்து திரும்ப அதே குடும்பத்திற்கு வரும்போது அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி உயரும்? ஏங்க இப்போ அந்த டாஸ்மாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு திமுக ஆட்சி மட்டும் குறை சொல்ல முடியாது. நான் வருமானம் திமுக சொல்ல ஆட்சி குடும்பத்துடைய மட்டும் நான் யாரையும் சொல்லல. எல்லாருமே யாரையும் பொறுப்பாக சொல்லல. அதிமுக ஆட்சி காலத்து தொடங்கப்பட்டதானே? அதிமுக ஆட்சி காலத்து தொடங்கப்பட்டதானே? இப்போ ஏன் வந்து இந்த டாஸ்மாக் கடை ஏன் தொடங்குனீங்கன்னு அதிமுக பத்தி கேட்கலாமா? இல்ல நான் இந்த வரும் 1000 ரூபாவால அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்போ ஒன்றிய அரசுல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவர்களுக்கு இந்த தேர்தலில் அதிக வாக்கு வாங்குறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அவர் 1500 இல்லங்க, ஒரு ஐடியா சொல்றேங்க. அவர் 1500 ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன். திரு எடப்பாடி அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன். அதாவது இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கல. ஆளுகின்ற அரசு மரியாதைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. போராட்டம் நடத்துறாங்க. இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நான் பேசும்போது தானே நீ குறுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கீங்க. நான் பேசும்போது தொடர்ந்து கேள்வி கேட்கறீங்க. சொல்லுங்க சார். அரசு அதாவது ஆளுங்கட்சி தரப்புல வரக்கூடியவங்கள்ட்ட நிறைய கேள்விகளை முன்வைக்க வேண்டியது இருக்கும். அவங்கள்ட்ட தான் கிளாரிஃபிகேஷன் வாங்க வேண்டியது இருக்கும். சொன்ன பிறகு அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்ல, அந்த கிளாரிஃபிகேஷன் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால கேள்விகள் நிறைய வருது. நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. ஒரு கேள்விக்கு முழுமையான விடை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கிராஸ் பண்ணா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார். நீங்க தாராள கேளுங்க. அந்த கேள்விக்கான நீங்க 1000 கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா. கடந்த ஆட்சியில உள்ளது வேண்டாம். இந்த ஆட்சியில நிதி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஆட்சியில பாஜக அதிமுக கூட்டணி அவங்க வாங்கி பெற்றுக் கொள்வார்கள். இந்த ஆட்சியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டு மக்கள் மீது அதிமுகவிற்கு அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், இந்த மக்கள்கிட்ட வந்து வறுமை கோட்டில இருந்து மக்களை மீட்டு எடுக்கணும், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் போய் சேரணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தக்கூடிய வரியை ஒன்றிய அரசு வாங்கிட்டு தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுக்கல. அப்ப இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் உங்க கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கோம். இந்த நிதியானது திமுகக்கு கேட்கல, திமுக கட்சிக்கு கேட்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி. ஆகவே அதை கொடுங்க. வெள்ளதான் பேரிடர் நிவாரண காலத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, மெட்ரோ திட்டத்திற்கு 2ஆம் கட்ட பணிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, கல்வி வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏராளமான நிதி தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதியை பாஜக அரசு கொடுக்கல. இன்றைக்கு அதிமுக என்ன சொல்லி இப்ப எடப்பாடி இருக்காருல்ல, அவர் கேட்கட்டும். தமிழ்நாட்டுக்கு கேட்க எங்க மக்கள் செலுத்திய வரி பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கட்டும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில திரு எடப்பாடி அவர்களுக்கு நல்ல மதிப்பு உருவாங்கும்ல. அதையே கேட்க மாட்டாரு. பாஜக கூட்டணி வச்சிருக்காருல்ல, சரியான அவருக்கு நெஞ்சுரம் இருந்தா இன்றைக்கு அமித்ஷாவை பார்த்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை வாங்கி கொடுத்துட்டு தேர்தலை சந்திக்கணும். விசிக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாவல் சொல்லுகிற போது சொன்னாங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நெஞ்சுரம் இருக்கிறதான்னு கேட்டார்.
கரெக்ட், நல்ல கேள்வி. அதே தான் உங்ககிட்ட கேட்குறேன். 7,000 கோடி ரூபா முதல்ல தமிழக அரசு ஒதுக்கும் போது 1,500 கோடி ரூபாய் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை இந்த 7,000 கோடியோட சேர்த்து கொடுத்தாங்களே, அதை பத்தி இதுவரைக்கும் விசிக கேள்வி எழுப்பியிருக்கா? ஸ்பெஷல் காம்பவுண்ட் ஸ்கீம்ல அதை ஏன் கொடுத்தாங்க? எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து உங்களிடம் என்ன ஒன்றிய அரசு கொடுத்த ரூபாயை அப்படியே திருப்பி அனுப்புனீங்க. ஏங்க நீங்க செஞ்சது சொல்லுங்க. திருப்பி அனுப்புங்க. மகளிர் உரிமை தொகைக்கு பதில் சொல்லுங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எஸ்சி எஸ்டி காக பட்டியலின மக்கள் பணத்தை எடுத்து 7,000 கோடி திருப்பி ஏன் கொடுத்தீங்க? உரிமை தொகைன்னு ஏன் திருப்பி கொடுத்தீங்க? சரி, அந்த கூட்டத்துல தானே இருக்கீங்க. ஓகே ஓகே. ஏன் திருப்பி கொடுத்தீங்க? ஜெயலலிதா அம்மையார் காலத்துல திருப்பி கொடுத்தீங்கல. இந்த மகளிர் உரிமை தொகை தான் இன்னைக்கு டாபிக். சரி ஓகே. சார் ஓகே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாவலன் சார். அப்ப நீங்க கேளுங்க. இல்ல அவரு சம்பந்தம் இவங்க இப்போ சப்ஜெக்ட்குள்ளே பேசட்டும், என்ன கேள்வி வைக்கட்டும், நாங்கள் விடை சொல்றதுக்கு தயாராக இருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க கூடிய திட்டத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பயனடைகிறாங்க. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னா உங்களுக்கான செயல் திட்டத்தை சொல்லுங்க. நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன இருக்கு? இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு அமித்ஷா சரியா ஆப்படிச்சிருக்காரு. அமித்ஷா ஆப்படிச்சிருக்காரு. என்ன தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு இருக்காரு. சரி, அது அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு. அது அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு. உங்களால மறுத்து சொல்ல முடியுதா? இல்ல, அது மறுத்து சொல்ல முடியுதா உங்களால? இருங்க அது அவங்க கட்சிக்குள்ள சார். அவங்க கூட்டணிக்குள்ள பதிலே இல்ல. நீங்க இங்க வாங்க. நீங்க இந்த கேள்வி கலைஞர் உரிமை தொகை மட்டும் பத்தி பேசுங்க. கலைஞர் உரிமை தொகை சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. இல்ல சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குங்க. எல்லா ஸ்கீம் இப்ப நான் முதல்வர் திட்டத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏராளமான படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. நீங்க பட்டியலின மக்களுக்கான நிதி எங்க போச்சு? திமுக அரசு சரியா செயல்படுத்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுல இருந்து டைவர்ட் ஆகி நான் முதல்வர் திட்டத்தின் ஊடாக விசி காட்ட ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. பயத்தின் ஊடாக விசி காட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. 1,500 கோடி ரூபாவை திமுக பட்டியலின மக்களுக்கு முழுமையா செலவு பண்ணிச்சா இந்த 4 ஆண்டுகள்ல? பட்டியலின மக்களுக்கான நிதியை ஒழுங்கா பயன்படுத்தான்னு கேக்குறாரு. இருங்க, எனக்கு அந்த டேட்டா தெரியல. சரி ஓகே, நான் சோமு சார் பேசுறேன். சோமு சார் நான் வெளிப்படையா பேசுறேங்க. எனக்கு அந்த டேட்டா தெரியல. தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன். ஓகே ஓகே. சோமு சார் உள்ள ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த டாஸ்மாகோடைய வருமானம் சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தப்ப அப்போ சாராய கடைகள் இருந்தது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி சொன்னார், அந்த சாராய கடையிலேருந்து வருமானம் 100 கோடி ரூபா, சத்துணவு திட்டத்துக்கு செலவு 100 கோடி ரூபான்னு பட்ஜெட்டில் வந்ததை பார்த்துட்டு பிள்ளைக்கு சோறு போட்டுட்டு அப்பன்ட்ட பிடுங்குறியான்னு கேட்டார். அதை நினைவுபடுத்துறதுக்காக சொன்னேன். சரி.